ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 19 verse 19. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது சாஸ்திரிகள் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று அரண்மனையில் கேட்டார்கள். ஏரோது கோபம் உண்டான். இப்பொழுது என் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ரோம அரசாங்கத்தின் அதிபதியான பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி வைக்கிறான். நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிறக்கும் பொழுது தேவன் என்ன திட்டம் வைத்தாரோ அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அதுதான் உண்மை. Dear children of God, when our Lord Jesus was born in Bethlehem, the wise men came to Jerusalem in the palace. They asked, "Why do we find the King of Jews?" Immediately, Herod was very angry about it. When I am the king, who else is going to be a king in this world? But we should understand, it was God's purpose for our Lord Jesus to be born as the King of the Jews. And at the same time, he was hanging on the cross of Calvary with the title, Jesus of Nazareth, King of Jews. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாக நம்மை அழைத்துக் கொண்டபடி வரப்போகிறார். பிலாத்து எழுதின இந்த வாசகத்தை வாசித்த பிரதான ஆசாரியர்கள் இவன் தன்னை குறித்து யூதருடைய ராஜா என்று சொன்னான் என்று எழுதும்படிக்கு, அதை மாற்றி எழுதும்படிக்கு பிலாத்துவிடம் சொன்னார்கள். பிலாத்து சொல்கிறான், இல்லை, நான் எழுதினதே என்று சொல்லி. தேவன் வைத்த திட்டத்தை யாராவது திருப்ப நினைத்தார்களேயானால் அது முடியாது. அரசாங்கம் என்ன நினைத்தாலும் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் தான் நிறைவேறும். பரிசேயர்கள் வந்து சொல்லட்டும், பிரதான ஆசாரியர்கள் வந்து சொல்லட்டும், ஆனால் உங்களுக்கு எதிராக எழுதப்பட்டதான வாக்கியங்களை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். God will turn every words which are written against you in your favor. Pilate was telling, I will not change this title, even if you say, that is to the high priest of the Jews. The high priests of the Jews were trying to change the title, but God did not allow it. Today, whatever God has planned about you is going to stay until the end. So you don't need to worry about what the Pharisees say, whatever the priests say, but whatever they say is not going to stand. Whatever God says is going to stand forever. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் சொன்ன திட்டம் மாத்திரமே நிலைத்து நிற்கும். உம்முடைய தீர்மானம் நிலைத்து நிற்கும். அதை அவமாக்கி போடுவதற்கென்று அநேக மனிதர்கள் எழும்பலாம், அதிகாரங்கள் எழும்பலாம், மத தலைவர்கள் எழும்பலாம். ஒன்றும் ஒரு நாளும் அது நிலைத்து நிற்க முடியாது. யோசுவாவிடத்தில் சொன்னது போல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னீரே. அப்படியே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய பிள்ளைகளுக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்வாரியிலே எங்களுக்காக சம்பாதித்த உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.